என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 19. இந்த தியானத்திற்கான தலைப்பு கல்லியோன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 18:9-18 வரை. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்போஸ்தலர் 18:9-10. கொரிந்து பட்டணத்தில் பவுலுக்கு சில மனதிற்கினிய காரியங்கள் நிகழ்ந்துள்ளன. யூதர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஜெப ஆலய தலைவனான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார். மற்ற ஊர்களிலெல்லாம் சிலர் மட்டுமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக லூக்கா எழுதுவார். ஆனால் கொரிந்துவில் அநேகர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றனர். அதனால் பவுல் நீண்ட நாட்கள் 1.5 ஆண்டு காலம் கொரிந்துவில் தங்கி ஊழியம் செய்திருக்கிறார். கொரிந்துவில் எதிர்ப்பு வந்தபோதும் கல்லியோன் என்ற அதிபதி பவுல் மீதான குற்றச்சாட்டு முற்றிலும் யூத சமயத்தை சார்ந்தது. அது குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை என்று ஒதுங்கிக் கொண்டான். கல்லியோன் நல்லதொரு நீதிபதியாக பேசுகிறான். பவுல் மீது சுட்டிய குற்றம் அவர் அநியாயம் செய்தார் என்பதல்ல, அல்லது அது பொல்லாத நடத்தையை குறித்ததுமல்ல. அப்படிப்பட்டவற்றை விசாரிப்பதே நியாயமாகும். இதுவோ யூதரின் வேதத்திற்கு அடுத்த தர்க்கம். எனவே நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று குற்றம் சுமத்திய யூதரை துரத்திவிட்டான். அதனால் அதன் பின் பல ஆண்டுகள் நற்செய்தி அங்கு சொல்ல வாய்ப்புண்டாயிற்றாம். கல்லியோன் அனாவசியமாக சமயம் பற்றிய காரியங்களை குறித்து கவலைப்படாதவன். ஆகையால் பவுல் அதன் பின்னரும் அநேக நாட்கள் அங்கிருந்து ஊழியம் செய்திருக்கிறார். நம் நாட்டு தலைவர்களும் இவ்வாறு நடந்து கொண்டால் நலமாயிருக்கும் அல்லவா? பின்பு பிரார்த்தனைக்காக கெங்கீரேயா போய் பவுல் தலை சவரம் செய்து கொண்டாராம். பொருத்தனை செய்திருந்தால் அதை கட்டாயமாக செய்துவிட வேண்டும். எண்ணாகமம் 6:1-21 வரை. இது நியாயப்பிரமாண விதியாகும். எனவே பொருத்தனை செய்திருந்தால் அதை நிறைவேற்ற தயங்காதீர்கள். பவுல் சீரியா தேசத்துக்கு போகும்போது பிரிஸ்கில்லாள் ஆக்கில்லாவுடன் இணைந்து கொண்டார். கொரிந்துவில் இவர்களுடன் தங்கியிருந்ததால் ஏற்பட்ட நட்பினால் இந்த தம்பதியரும் ஊழியம் செய்ய தொடங்கிவிட்டனர். மிகுந்த உற்சாகத்துடன் பவுலுடன் இணைந்து பணியாற்றி உள்ளனர். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் இவர்களை என் உடன் வேலையாட்கள், என் பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தவர்கள் என்று கூறி சிறப்பிக்கிறார். கர்த்தர் தரிசனத்தில் கூறியபடி கொரிந்து பட்டணத்தில் பவுலுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் அவர் மேல் கை போடவில்லை. தம்பதியர் இணைந்து ஊழியம் செய்வது பெரும் பெருமிதத்திற்கு உரியது. தம்பதியர் இணைந்து ஊழியம் செய்வது பெரும் பெருமிதத்திற்குரியது. ஜெபம். தேவாதி தேவனே, கல்லியோன் போன்ற அதிபதிகளையும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போன்ற தம்பதியரையும் எங்களில் பெருக பண்ணுமையா. ஆமேன்.